கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? மழை இல்லைன்னா சில மரங்கள் சில ஆண்டுலயே பட்டு போயிரும். ஆனா பனைமரம் மட்டும் 7 வருஷத்துக்கும் மேல உயிரோட இருக்கும். எப்படின்னு நினைக்கிறீங்க? அதோட வேற அது ஆழமா கொண்டு போய் அதுல இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் நேயர்களே, வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும். அதுக்காக நம்ம இப்பயே வசனத்தை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா வசனம் கிடைக்காதப்ப அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு துறவி உதவி கேட்டு ஒரு கிராமத்துக்கு போனாரு. வீட்டுல இருந்த அம்மா அவங்க குட்டி பாப்பா கூட்டிட்டு வந்து அந்த துறவிக்கு உதவி செஞ்சாங்க. இதை பார்த்த துறவி ரொம்ப சந்தோஷப்பட்டு 2 பேரையும் வாழ்த்தி ஆசீர்வதிச்சு பேசினாரு. இதை பார்த்துட்டு இருந்த பக்கத்து வீட்டுல இருந்தவங்க தூரத்துல விளையாண்டுட்டு இருந்தவங்க பையனை கூப்பிட்டு அந்த துறவிக்கு சாப்பாடு கொடுக்க சொன்னாங்க. அதனோட பிஞ்சு கையினால கொஞ்சமா எடுத்து சாப்பாடு வச்சான். அந்த துறவி சிரிச்சுக்கிட்டே போயிட்டாரு. உடனே அந்த அம்மா கூப்பிட்டு, அவங்களுக்கு மட்டும் நீங்க ஆசீர்வதிச்சு பேசுனீங்கல்ல, எங்க குடும்பத்துக்கும் ஏதாவது சொல்லிட்டு போங்கன்னு அந்த துறவி சொன்னாரு. அந்த சின்ன பொண்ணு உதவி செய்யணுங்கிற குணத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ஆனா நீங்க எதுக்காக அந்த பையனை கூப்பிட்டீங்க? எனக்கு கம்மியான சாப்பாடு கொடுக்கணும்னு தானே நீங்க கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. வேதத்துல கூட வாசிக்கிறோம், எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்னு வாசிக்கிறோம். இதே போல நம்ம மனுஷங்களுக்காக செய்யற எல்லாத்தையும் ஏசப்பாக்கு செய்யறதா நினைச்சு செஞ்சோம்னா அதுலயும் ஒரு சந்தோஷம் இருக்கு. All of you welcome. I sing one song in English. My name is Priyana Kimani. இன்றைய வசனம் சங்கீதம் 121. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்கிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன்னை வலது பக்கத்திலிருந்து நிழலா இருக்கிறார். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கிலும் உன் அறத்திலும் இருமதை கொண்டு என்றைக்கும் காப்பார். Psalm 25:1-4. To you, O Lord, I lift
I lift up my soul. O my God, I trust in you. Let me not be ashamed. Let not my enemies trump over me. Show me your ways. O Lord, teach me your ways. வேலைன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய வேலை நினைச்சு. என்ன கேட்டா, பகல்ல ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. ஸ்கூல்ல வேலை பார்க்குற வாத்தியாரு நான் ஸ்கூல்ல பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக பகல் ஃபுல்லா உட்காந்து நான் ப்ரிஃபர் பண்ண போறேன்னு சொன்ன எவ்வளவு வேடிக்கைங்க. அவர் பயன்படுத்த நினைக்கிறார், ஆனால் அவர் பயன்படுத்த முடியாத அளவிற்கு நம்மிடத்துல விசுவாசம் குறையா இருக்குது. நான் அடிக்கடி என் ஊழியக்கார்ட்ட சொல்லுவேன், நீங்கள் அரசாங்க வேலை பார்க்குறவங்க 8 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. டீச்சர் வேலை பார்க்குறவங்க, பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, ஏன்னா எந்த ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்குறாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரங்களும் நாமளும் என்ன செய்யணும்? அவங்கள போலயே 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் வேலை பார்க்கணும். வேலைன்னா இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்க என்ன நினைச்சிட்டாங்க தெரியுமா? ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு பெரிய வேலை நினைச்சு. என்ன கேட்டா, பகல்ல ஜெபம் பண்ணவே கூடாதுங்க. ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நீங்க நல்ல டீப்பா அவரை வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா, முழுவதும் ஆண்டவர் ஜெபிக்கிறார், இருட்டோடு எந்திரித்து ஜெபிக்கிறார். பகல் ஃபுல்லா என்ன செய்கிறார்? அவர் கிரியைகளை செய்கிறார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் நடந்து தெரிந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். அவர் ஜெபிக்கிற ஜெபம் என்ன தெரியுமாங்க? வியாதிசிகள் சுகமரும்படி ஜெபிக்கிறார், அற்புதங்கள் நடக்கும்படி ஜெபிக்கிறார். என்னை பொறுத்தளவுக்குங்க பகல்ல ஒரு ஊழியக்காரங்க சரி ஜெபம் பண்றதை விட்டுற வேண்டிதான். ஹல்லேலூயா. இன்னும் நிறைய ஊழியக்காரங்க பிஸியாக இருப்பாங்க. நான் பைபிள் வாசிக்கிட்டே இருக்கேன், ஆராயுங்கங்க. அது இரவு நேரத்தில் ஆராயுங்க. பகலில் நீ என்ன செய்யணும்? சும்மா ஒரு ட்ராவலில் இருக்கீங்கன்னா பைபிளை தியானிக்கலாம். இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஆனால் பைபிள் வாசிக்கிறதுக்குன்னு சொல்லி ஊழியத்தை ஃபீல்டு ஒர்க்கை செய்யாமல் சும்மா உட்கார்ந்தீங்கன்னா அது சோம்பேறித்தனன்னு அர்த்தம். நாம் என்ன செய்யணுங்க? 8 மணி நேரம் வேலை பார்க்கணுங்க. இப்போ ஸ்கூலில் வேலை பார்க்குற வாத்தியார் நான் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்காக பகல் ஃபுல்லாக உட்காந்து நான் ப்ரிஃபர் பண்ண போகிறேன்னு சொன்ன எவ்வளோ வேடிக்கைங்க. இல்லை, நம்ம வேலை செய்யணும். 8 மணி நேரம் இயேசுவை அறியாதவங்களை சந்தித்து இயேசுவை பற்றி பிரசங்கம் பண்ணி பிஸியாக இருக்கணுங்க. பிஸியாக இருக்கணும். அதுதான் வேலை, அதுதான் ஊழியம். ஹல்லேலூயா. பாருங்க, இங்கே இருக்கிற ஆண்டவர் அபிஷேகம் செய்த தாவீதை ஆண்டவர் செலக்ட் பண்ணுகிறார். எதற்காக? அவன் யுத்த காலத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். வெயிலில், ஒருவேளை இரவு நேரத்தில், மழை இல்லை, சிங்கம் வருது, கரடி வருது, அவன் அவ்வளோ யுத்த காலத்து அந்த வனாந்திரத்தில் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்களேன், இந்த யுத்த காலத்தில் எல்லாரும் யுத்தம் செய்கிறாங்கன்னு சொல்லி அவங்க அப்பா தாவீதை பால் கட்டி வருத்த பயிர் சொல்லி அனுப்பி வச்சா இவங்க எல்லாம் சும்மா தான் இருக்கிறாங்க. நம்ம பாருங்க, இன்னைக்கு ஏசப்பா இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து பரமேறி போய் 2000 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நம்ம சொல்கிறோம். இன்னும் எழுப்புதலே இல்லைங்க. காரணம் என்ன நினைக்கிறீங்க? ஆண்டோடைய வல்லமை எதுவும் குறைஞ்சிருச்சா? இல்லவே இல்லைங்க. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவருடைய வல்லமை குறையில்லை. நாம அவர் பயன்படுத்த நினைக்கிறார், ஆனால் அவர் பயன்படுத்த முடியாத அளவிற்கு நம்மிடத்துல விசுவாசம் குறையா இருக்குதுங்க, பரிசுத்தம் குறையா இருக்கிறது, அர்ப்பணிப்பு குறையா இருக்கிறது. ஐயா, ஆண்டவர் இன்னைக்கு மனஸ்தாபப்படுவார். இந்த செய்தியை கேட்கிற சகோதரனை சகோதரியை, உங்களை அழைச்சதற்காக, உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஆண்டவர் சந்தோஷப்படுவாரா, மனஸ்தாபப்படுவாரான்னு சொல்லி யோசித்து பார்க்கணும். பாருங்களேன், இங்க எல்லாம் 40 நாள் சும்மா இருக்கிறாங்க. தாவீது பார்க்கிறான், நான் யுத்தம் பண்ணுகிறேனே, இந்த கோலியாத்தை ஏமாத்துறோம், ஜீவனுள்ள ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இவ்வளவு பெரிய வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார், இந்த கோலியாத்தை ஏமாத்துறோன்னு சொல்லி அவனை யுத்தம் செய்ய நினைக்கிறான். அப்ப பாருங்க, எல்லாரும் அவனை அகங்காரம் படிச்சவனையும் திட்டுறாங்க. அங்கு யுத்த குளத்துல இருக்கிற சவுல் ராஜா சொல்றாரு, நீ இளைஞனா இருக்கிற, சின்ன பையனா இருக்கிற, உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனால் அவன் ஆண்டவரை முன்வைத்து
ஆண்டவர் வல்லமையை அறிந்து நான் யுத்தம் பண்ணுகிறேன் என்று யுத்தம் செய்கிறான். ஆண்டவர் செய்கிறார் அற்புதம் என்ன தெரியுமா? யுத்தம் இவன் தான் செய்ய போகிறான். நான் அந்த தாவீது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமாங்க? யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா. அந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, உன் குடும்பத்தை நீ நடத்த நினைக்காத. நீ உனக்கு கொடுக்க பொறுப்புகள் என்ன தெரியுமா? உன் குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், பிஸ்னஸ்க்காக ஜெபிக்கணும், பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். ஜெபிச்சு ஆண்டவர் கைகள் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் குடும்பத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், என்னுடைய திருச்சபை ஊழியத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார், என் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நீ அவர் கைகளை ஒப்பு கொடுக்கணும். தாவீது பாருங்க, யுத்த காலத்துல இவன் தான் நேருக்கு நேர் நிற்கிறான். அங்க சொல்றான் யுத்தம் கர்த்தருடையது என்று சொல்லுகிறான். அவன் ஆண்டவரை முற்றிலும் சார்ந்து 100க்கு 100 அவரை நம்பி யுத்தம் செய்ததினால் கோலியாத்தை என் ஆண்டவர் அடிக்கிறார், ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஒரு சொடக்கு போட்டா அந்த எதிரிகள் ராணுவம் 1,00,000 பேர் செத்து போயிடும். ஒரு தூதன் வந்தார், 1,00,000 பேர் என்ன செஞ்சாங்க? அசிரியர்கள் பாளையத்துல அந்த தூதன் வந்து வெட்டி போட்டார். நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். ஒரு கமிட்டி, நம்மள ஒரு 3 பேர் கமிட்டி போட்டு என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு நம்மகிட்ட கேட்கிறார். நீங்க யோசிங்க, என்ன செஞ்சா நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்க. நான் என்ன சொல்லுவோம்? ஆண்டவரை நோக்கி பார்த்து கர்த்தருடைய வசனத்துக்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை அறிகிற அறிவிலே கிருபையும் சமாதானம் உண்டு என்று எழுதியிருக்கிறதே, அந்த கிருபை சமாதானத்தில் பெருகத்தக்கதாக நாங்கள் இன்னும் உம்மை அறிகிற அறிவிலே தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வளர ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை எங்களுக்கு நீர் வைத்திருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கூடவே இருந்து கற்றுத்தருகிற பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் நடத்துவார் என்று சொல்லி எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மகிமையான வாக்கு தத்துவத்திற்காக ஆண்டவரே, அதை எங்கள் வாழ்க்கையில் ருசிக்கிற கிருபைகளை கர்த்தர் தந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலையிலே நாங்கள் தியானிக்கிற வார்த்தைகள் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை நாங்கள் இன்னும் நெருங்கி சேரத்தக்கதாகவும் இன்னும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பைபிள் நம்ம ஒவ்வொரு நாள் வாசிக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு ஆசீர்வாதம் 2 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தெரியும், தேவனுடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு காட்டிலும் இன்னும் அதிகமாக நமக்கு தேவை. நிறைய நேரம் நம்முடைய சமாதானத்தை எங்கேயோ இழந்து விடுகிறோம். ஏதோ ஒரு அன்றாட வாழ்க்கையில் எங்கேயோ நம்ம அப்பப்போ என்ன செஞ்சிடறோம், நம்முடைய சமாதானம் குறைந்து விடுகிறது. ஆனால் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற மாற்று மருந்து என்ன? தேவனை அறிகிற அறிவு. அவரை நம்ம தேடி அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத அவரை குறித்து தியானிக்கிற தியானம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த நாலெட்ஜ் ஆஃப் காட் அப்படிங்கிறது நமக்குள்ளே புதுப்பிக்கப்படும் போது அந்த கிருபையும் சமாதானம் என்ன செய்தான்? ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள பெருகும். அல்லேலூயா. அப்போ பைபிள் வாசிக்காட்டி இந்த கிருபை சமாதானம் பெருகுவது குறைந்து விடும். சமாதானம் குறைச்சலாக இருக்கும், நிறைய விஷயங்கள் புரியாது, ஏன் அப்படின்னு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருப்போம். அப்போ வசனத்திற்கு நாம் இதுவரைக்கும் கொடுக்கிற முக்கியத்துவத்தை காட்டிலும் இன்னும் அதிக முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் காலங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். அங்கே ஏரோது ராஜா அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்குறோம். சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறாரு? 2 வயசுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் கொல்லத்தக்க ஒரு கொடுங்கோலான ஒரு ராஜாவை நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். 16வது வசனத்தில் 2:16 இந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கு. அடுத்து 19 பார்த்தா ஏரோது இறந்த பின்பு அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. சரி, அப்போ இந்த மத்தேயு 2வது அதிகாரத்தில் வர்ற ஏரோது என்ன செஞ்சிடறாரு? இறந்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்போ கேள்வி, அடுத்து நீங்கள் அப்படியே புதிய ஏற்பாடு வாசிச்சிங்கன்னா ஏரோது ராஜா அப்பப்போ திருப்பி வருவார். உதாரணத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை 12வது அதிகாரம் 1வது வசனத்தில் பார்த்தா அங்கேயே இந்த ஏரோது ராஜா இருக்கிறார். எப்படி வந்தார்? மறுபிறப்பா? பைபிளில் தப்பா? பைபிளில் தப்பு கண்டுபிடிக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஆசையாக பார்ப்பாங்க. என்னப்பா அங்கே இப்படி போட்டிருக்கு, இங்கே இப்படி போட்டிருக்கு. அவங்க தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை வச்சு புக்கெலாம் எழுதுவாங்க. அது ஒரு வியாபாரம். நம்ம பைபிளை பற்றி யாராவது தப்பு சொன்னால் என்ன செய்ய மாட்டோம்? சண்டைலாம் போட மாட்டோம், அந்த புக்கெல்லாம் எரிக்க மாட்டோம். அது சிலருக்கு என்னது அட்வான்டேஜ். சில மதங்களில் உள்ள புத்தகங்களை குறித்து யாராவது எழுதுனா அவ்வளோதான், உயிர் போயிடும். நம்ம அப்படி செய்ய மாட்டோம். அப்போ பைபிளை குறை சொல்லி பேசுகிறவர்கள் ஏதாவது ஒன்று பைபிள் என்ன செய்வாங்க? இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இல்லை இந்த தவிர யாரும் பொதுவாக சொல்கிறதில்ல. இது மாதிரி மேலாப்பில் பார்க்குறதுக்கு இப்படி இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தவறோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, அப்போஸ்தலர் 12 பார்க்கும்போது அக்காலத்தில் ஏரோது ராஜான இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் 33 வயசு வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறார். அதுக்கு பின்பு சபையில் நடக்கிற ஒரு சம்பவம் இந்த 12வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு.
அப்போ இங்கேயும் ஏரோது ராஜான்னு எழுதியிருக்கு. அப்போ என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, பாண்டிய மன்னர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ஒரு ஃபேமிலி நேமாக இருக்கும். அந்த மன்னர்களுக்கு ஒரு பேர் இருக்கும், அதோட சேர்த்து அந்த ஒரு இன்னொரு பாண்டியன் அப்படின்னு சேர்ந்து வர்ற மாதிரி ஏரோது ராஜா அப்படிங்கிறது ஒரு ஃபேமிலி நேம். அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஏரோதுங்கிற பேர் என்ன செய்யும் இருக்கும். அதனால தான் ஏரோது பல இடங்களில் வர. எல்லா ஏரோதும் ஒரே ஏரோது ராஜா கிடையாது. அதை நம்ம என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கும் போது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 12வது அதிகாரம் அப்போஸ்தலரில் உள்ள ஏரோது ராஜா என்ன செய்வார், அந்த முதல் 4 வசனங்களில் பார்த்தோன்னா யாக்கோபை 2வது வசனத்தில் எழுதியிருக்கு, யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். ஒரு அப்போஸ்தலனை என்ன செஞ்சிடறாரு, கொலை செய்வதற்கு இந்த ஏரோது ராஜா செயல்படுறதை இங்கே பார்க்குறோம். அங்கே எப்படி 2 வயசுக்குள்ள உள்ள பிள்ளைகளை கொன்ன ஏரோதை பார்த்தோம், இங்கே ஒரு அப்போஸ்தலனை கொன்ன ஏரோதை என்ன செய்கிறோம் பார்க்குறோம். இவருடைய முடிவை பற்றி இந்த 2வது நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவர் எப்படி இறந்தாருன்னு சொல்லி அதே 12வது அதிகாரம் கடைசியில் பார்த்தா இருக்கும். ஒரு இடத்துல இவர் பேசுகிறார், ஜனங்களுக்கு சொற்பொழிவு ஆற்றுகிறார். ஜனங்களை இவர் ஐஸ் வைக்கிறதுக்கு என்ன சொல்கிறாங்க, 22வது வசனத்தில் இது மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் அப்படின்னு அவரை தூக்கி பேசுகிறாங்க. அவர் ஐஸ் வச்சு அவர்கிட்ட சில ஆதாயங்கள் வாங்க வேண்டியிருக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ இவர் என்னத்தையோ பேசுகிறாரு, புரியுதோ புரியலையோ, எப்பா இது கடவுளுடைய சத்தம்பா ஆவுன்னு சொல்கிறாங்க. அங்கே எழுதியிருக்கு, அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாதபடினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான், அவன் புழு புழுத்து இறந்தான். ஏரோது ராஜா இந்த 12வது அதிகாரத்தில் அப்போஸ்தலரில் பார்க்குறவர் அங்கே ஒரு தேவ தூதனை அடித்து செத்து போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த வசனங்கள்லாம் நான் எதுக்காக காண்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து எப்பயுமே நியாயத்தை விரும்புவோம், ஜஸ்டிஸ். அதாவது இப்படி ஒரு தப்பு நடந்துருச்சு, இதுக்கு நியாயம் கிடைக்கணும். இது வந்து மனிதனுடைய எப்பயும் விருப்பமாக இருக்கும். ஒருத்தன் ஒரு பெரிய தப்பு செஞ்சுட்டான், அப்போ என்ன செய்யணும், சட்டம் இது நடவடிக்கைகள் எடுத்து சரியான கோர்ட் தீர்ப்பு சீக்கிரம் வரணும். இது வந்து எல்லாருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு விருப்பம், தவறு கிடையாது. ஆனால் பைபிளில் நம்ம கவனிக்கும் போது அந்த ஜஸ்டிஸ், நியாயத்தை தேவன் எப்படி அதை வெளிப்படுத்துகிறார், அதெல்லாம் நம்ம அப்படி பைபிள் முழுசு அப்படி படிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்கலாம். நமக்கு எப்படி இருக்கும், 12வது அதிகாரத்தில் முதல்ல என்ன பார்த்தோம், யாக்கோபை கொன்னுட்டார். நமக்கு என்ன ஆசை தெரியுமா இருந்திருக்கும் அந்த இடத்துல, அப்பயே ஒரு தூதனை அடித்து அவர் செத்து போகணும்னு நமக்கு ஆசையாக இருக்கும். நம்ம விருப்பம் அப்படி தான் இருக்கும். அங்கே பார்க்குறோம், மத்தேயுல 2வது அதிகாரத்தில் பார்க்குறோம், 2 வயசு பிள்ளைகளுக்குள்ள அந்த சின்ன பிள்ளையெல்லாம் கொல்றார். நம்ம மனசுக்கு என்ன தோணும், கர்த்தர் இவர் அடிக்கணும் அப்படின்னு தான் நமக்கு தோணும். அதில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அடிக்க மாட்டார். நம்ம என்ன நினைக்கிறோம், இவ்வளோ அயோக்கியம், ஆண்டவர் அடித்து இவன் சாகணும்னு நினைக்கிறோம். அப்படிலாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். நம்ம விருப்பத்தின்படி நம்ம ஒரு யோசிப்போம், இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே, அப்படிலாம் ஆண்டவர் உடனே செய்ய மாட்டார். இந்த 12வது அதிகாரத்தில் உள்ள ஏரோதை பார்க்குறோம், அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அப்போஸ்தலர்களை கொல்லும் போது கூட ஆண்டவர் ஒன்றும் செய்யலை, சைலண்ட்டாக தான் இருக்கிறார். அதற்கு பின்னாட்கள் கொஞ்ச நாள் கழித்து அந்த தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை தான் ஒரு கடவுள் என்பதைப் போல தான் மனசுக்குள்ளே ஏதோ எண்ணம் வருது, எல்லாரும் சொன்ன உடனேயும் அந்த இடத்துல தான் தேவதூதர் அடித்து சாகிறதாக சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக இப்படி வசனங்கள்லாம் உங்களுக்கு முன் வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால், பூமியிலே நியாயத்தை செய்கிற கர்த்தர் பைபிளில் நிறைய நம்ம பார்க்குறோம். அவர் என்ன செய்கிறாரு, நியாயாதிபதி நியாயம் செய்வார், ஒரு நாள் ஜட்ஜ்மெண்ட் டே இருக்குது, எல்லாவற்றுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். நல்லது. நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தப்பு நடந்தால் அதுக்குரிய தண்டனை உடனே கிடச்சிட்டா நமக்கு சந்தோஷமாக இருக்கும். இது வந்து நம்ம ஹியூமன் நேச்சர். ஆனால் பைபிள் படிக்கும் போது என்ன நம்ம உணர்கிறோம், தேவனுடைய வழிகள் அப்படி கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி அப்படி டக்குன்னு ஒன்று நடக்கணும் அந்த மாதிரிலாம் என்ன செய்யறதில்லை, தேவன் செய்வதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். புரிந்து கொள்ளாட்டி நமக்கு மறுபடியும் என்னது, அங்கே என்னடா இப்படி இருக்குது, இப்படிலாம் ஒரு ராஜா இருக்கார், ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருப்போம். ஆனால் பைபிள் வாசிச்சிட்டோம்னா தெரியும், சரி ஆண்டவர் வந்து ஒவ்வொரு காலத்துலேயும் ஒருத்தரை வச்சிருக்கிறார், விட்டு வைக்கிறார். இல்லை, பழைய ஏற்பாட்டில் ஒரு இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு ராஜா, 2 ராஜாக்களில் பார்த்தோன்னு சொன்னால் மனாசேயை பற்றி அங்கே எழுதியிருக்கு. 21வது அதிகாரத்தில் 2 ராஜாக்கள் 21:2 எழுதியிருக்கு, இவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து ஜாதிகளுடைய அருவருப்புகளின்படியே செய்தான் அப்படின்லாம் எழுதியிருக்கு. மோசமான ஒரு ராஜா. ஆனால் அவரை பற்றி எவ்வளோ நாள் அரசாண்டான்னு 21:1 எழுதியிருக்கு, 55 வருஷம் அரசாண்டான்னு எழுதியிருக்கு. மறுபடியும் சொல்லுகிறேன், இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் பொதுவாக சமுதாயத்தின் கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து கிறிஸ்தவங்கன்னு இல்லை, பொதுவாக எல்லாரும் மனசில் இருக்கிறது, நல்லவங்க நல்லா இருப்பாங்க, மோசமானவங்க அழிஞ்சு போவாங்க. இது உண்மைதான். சமுதாயத்தின் பொதுவான கருத்து என்ன, நல்லவங்க நல்லா இருப்பாங்க, அயோக்கியர்கள் நாசமடைவார்கள். இது வந்து ஒரு பொதுவான ஒரு சித்தாந்தம். இதில் உண்மை இருக்க தான் செய்யுது. பைபிள் இதுதான் சொல்லுது. கடைசியாக முடிவு இதுதான். அநியாயக்காரர்கள் அழிய போகிறாங்க, நல்லவர்களுக்கு நீதி கிடைக்க போகிறது. இதெல்லாம் பைபிளில் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. ஆனால் நான் சொல்ல வர்றது உலகத்தில் இருக்கிற பொதுவான கருத்து. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி, ஒரு நல்ல நபர்கள், கிறிஸ்தவங்களாம் கிடையாது, ஆனால் நல்ல குடும்பம், நல்லா நியாயமாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க.
அவங்க பேசின ஒரு வார்த்தையை நான் கவனித்து பார்த்தேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, நம்ம யாருக்கும் எந்த கெடுதியும் செய்கிறதில்ல, நமக்கு எந்த கெடுதியும் வராது. நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதா? அவங்கள பற்றி அவங்க நினச்சிக்கிறாங்க, சரிதான், அவங்க நல்லவங்க. அவங்க நினைக்கிறாங்க நம்ம வந்து நல்லவங்களா இருக்கும், யாருக்கும் எந்த கெடுதியும் நடக்கலை, நம்ம வாழ்க்கையில் எந்த கெடுதியும் வராது. அப்படிலாம் இல்லை பைபிளில் அப்படிலாம் என்னது இல்லை. யோபு உத்தமமாக தான் இருக்கிறார், நீதிமானாக தான் இருக்கிறார், பிரச்சனைகள் வரதான் செய்யுது. இங்கே மனாசேவை பார்க்குறோம், அயோக்கியத்தனமான ஒரு ராஜாவாக இருக்கிறார். ரொம்ப வருஷம் நல்லா அவர் வாட்டுக்கு 55 வருஷம் அரசியலில் இருக்கிறார். நம்ம பார்வைக்கு அது வித்தியாசமாக இருக்குது. நம்ம நினைக்கிறோம் மனாசே ராஜாவை கர்த்தர் உடனே தூக்குனா என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும். இன்னைக்கு கூட அரசியல் அப்படின்னு வரும்போது எல்லா காலத்துலையும் இப்படி தான் ஜனங்கள் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரா, அவர் வந்து உடனே அழிஞ்சிருவார். இப்படி இந்த மாதிரியே தான் யோசனைகள் சமுதாயத்தில் இருக்கும். ஆனால் தேவனுடைய வழிகள் அது கிடையாது. அவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். அவர் ஏற்ற காலத்திலே அது காலத்திலே எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். நம்ம கர்த்தரை நம்பிடணும். நம்ம பார்வைக்கு என்ன தோணுது அது நமக்கு என்ன கிடையாது, பிரச்சனை கிடையாது. ரோமர் 11வது அதிகாரத்தில் தேவனுடைய வழிகளை குறித்து சொல்லும்போது 33ல் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்படி தான் இப்போ ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 4 லைனில் தேவனை குறித்து நம்ம ஒரு அவுட்லைன்லாம் நம்ம கொடுத்துட முடியாது. எப்படியெல்லாம் தேவன் கிரியை செய்வார்? நம்பர் 1, அவர் இப்படி உடனே என்ன செய்வார், டப்புன்னு அடிப்பார். அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸுக்குள்ளே நம்ம ஆண்டவர் என்ன செய்து விட முடியாது, கொண்டு வந்து விட முடியாது. அதுதான் பவுல் சொல்கிறாரு, அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். கர்த்தருடைய சிந்தையை அறிந்தவன் யார், அவருக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தவன் யார்? நமக்கு நிறைய நேரம் கர்த்தருக்கு ஆலோசனைக்காரனாக இருக்க நமக்கு ஆசை. ஆண்டவர் இப்படி செய்யுங்களேன், ஏரோது ராஜா அடிங்களேன், இன்னைக்கே இப்படி 2 வயசு பிள்ளைலாம் கொண்டுட்டார், போட்டு தள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு என்கிட்ட கேட்ட நான் ஒருவேளை சொல்லியிருப்பேன். ஆனால் அப்படிலாம் இல்லை. வேதத்திலே தேவன் தம்மை குறித்து வெளிப்படுத்தும் போது அவருடைய காலங்கள், திட்டங்கள், அவருக்கு ஒரு பிளான் இருக்குது, அதை அவர் நேர்த்தியாய் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும் போது, ஒருவேளை மனாசே என்னடா இப்படி 55 வருஷம் ஆண்டுகிட்டு இருக்காரே அப்படின்னு சொல்லி மனாசே காலத்தில் இருந்தால் என்ன செய்ய மாட்டோம், அதனால எரிச்சலாக மாட்டோம். சங்கீதத்தில் எழுதியிருக்கோம், எரிச்சல் அடையாதே அப்படின்லாம் எழுதியிருக்கும். பொல்லாங்கரை குறித்து எரிச்சல் அடையாதே. நமக்கு வந்து பொல்லாதவங்களை பார்த்தா எரிச்சல் ஆயிடுது இல்லை? ஓகே, அதெல்லாம் வேண்டாம், அது உனக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏரோது ராஜா காலத்தில் இருந்தால் நான் சொல்கிறேன், 2 வயசு பிள்ளைய போய் கொண்டுட்டாரேப்பா, இவரை கர்த்தரை அடிக்கணும்ப்பா அப்படின்னு ஒருவேளை எனக்கு தோணலாம். ஆனால் கர்த்தர் அப்படிலாம் உடனே செய்ய மாட்டார். அது நிமித்தம் நான் என்ன செஞ்சிடக்கூடாது, எரிச்சல் அடைந்து விடக்கூடாது. கர்த்தருக்கு காத்திரு அப்படின்னு எழுதியிருக்கு. கர்த்தருக்கே காத்திரு. எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன். சில விஷயத்துக்கு என்ன செய்யணும், நம்ம நினைக்கிற மாதிரி அப்படியே நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் என்ன செஞ்சிடணுமா, விட்டுவிட வேண்டும். மத்தேயு 2வது அதிகாரத்தில் அந்த ஏரோது ராஜா பிள்ளையை கொலை செய்ய வழி தேடுவான் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் யோசேப்புக்கு என்ன செய்கிறாரு, அதை சொல்லி எச்சரிக்கிறார். மத்தேயு 2:13 அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்திலே யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரண பரியந்தம் அங்கே இருந்தான். சரி, பைபிள் நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறோம். நிறைய இடத்துல ஆண்டவர் ஒரு சூப்பர் ஸ்டாராக பார்க்கலாம். அப்படி ஒரு சொடக்கு போட்டால் அந்த எதிரிகள் இராணுவம் 1,00,000 பேர் செத்து போயிடும். ஒரு தூதன் வந்தார், 1,00,000 பேர் என்ன செஞ்சாங்க, அசிரியர்கள் பாளையத்தில் அந்த தூதன் வந்து வெட்டி போட்டார்ன்னு இருக்கும். நம்ம அப்படி கைதட்டி விசில் அடிச்சு பார்க்குற மாதிரி அப்படி ஹீரோயிசமாக சூப்பராகலாம் சில இடங்கள் ஆண்டவர் செயல்படுறத பார்க்குறோம் இல்லை? சரி, இந்த இடத்துல நம்ம இருக்கோம், ஒரு பிளானிங் கமிட்டியில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏரோது என்ன செய்ய போகிறாரு, கொல்ல வகை தேட போகிறார். நம்மகிட்ட ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஒரு கமிட்டி, நம்மளை ஒரு 3 பேர் கமிட்டி போட்டு என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு நம்மகிட்ட கேட்குறார். சொல்கிற புரியுதா? ஏரோது ஜீசஸை கொல்றதுக்கு பிளான் போட்டுட்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மகிட்ட ஒரு கமிட்டி, ஒரு 3 பேர் நம்மளை உட்கார வச்சு ஒரு கமிட்டி போடுறார். நீங்கள் யோசிங்க, என்ன செஞ்சால் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஐடியா சொல்லுங்கள். நான் என்ன சொல்லுவோம், யோசேப்பையும் மரியாதையும் கூப்பிட்டு எகிப்துக்கு ஓட சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவோமா? ஆண்டவரே காப்ரியேலை அனுப்புங்க. ஏரோது ராஜாட்டிருந்து வர்ற ஒவ்வொரு போர் வீரர்களும் அங்கே எப்படி பழைய ஏற்பாட்டில் பார்க்குறோம், எலியாவை பிடிக்க வர்றாங்க, 50 பேராக கறி சாவாங்க சோல்ஜர்ஸ். சூப்பராக இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல பார்க்க. அப்படி ஆண்டவர் எதிர்த்து வரக்கூடிய வீரர்கள், போர் வீரர்கள் அங்கே அப்படியே 50 பேர் கறி சாகுறாங்க. அப்படியே ஒரு ரொம்ப சினிமேட்டிக்காக இருக்குது. நம்ம அதை தான் விரும்புகிறோம், அது மாதிரி இருக்கணும். அதை தான் நம்ம பொதுவாக எதிர்பார்க்கிறோம். இங்கே ஆண்டவருடைய அனாதி ஞானத்தை பார்க்கிறோம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்புகிறார்.
அவரை பாதுகாக்கிறதுங்கிறது எவ்வளவு ஈஸி. நான் சொன்னா 1,00,000 தூதர்கள் வந்து பாதுகாக்க முடியும் அப்படின்லாம் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆனால் இங்கே பார்க்குறோம், அந்த மாதிரிலாம் எந்த ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ரொவிஷனை பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனுக்கு பூமியில் இருக்கும்போது கொடுக்கல பாருங்களேன். இங்கே என்ன நம்ம பார்க்குறோம், இயேசு கிறிஸ்து பிறப்பிலிருந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனிதன் படக்கூடிய எல்லா பாடுகளையும் அவர் அதன் ஊடாக போகிறார். அவருக்குன்னு ஸ்பெஷலாக எதுவுமே இல்லை. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண மனுஷன், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, கடன், ஒரு ஊரை விட்டு ஊர் ஓடுற குடும்பங்கள் இருக்கு, அந்த பிள்ளைகள் பாதிக்கப்படும். அதே போல் இங்கே ஒரு பிரச்சனையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவும் அலைக்கழிக்கப்படுகிற ஒரு குடும்பத்தை போல நம்மை போல எல்லாவற்றிலும் பாடுபட்டு அவரை குறித்து எழுதியிருக்கு. நம்மை போல எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு. அப்போ ஒரு உலக மனிதன், சராசரி மனிதன் படக்கூடிய எல்லா பாடுகளையும் அவர் அந்த பிறந்த காலத்திலிருந்து சராசரி மனிதனாக தான் இருந்தார். அல்லேலூயா. இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க. அவர் எப்படி வேலை பார்த்தார், எப்படி சாப்பிட்டாரு? ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி, மர வேலைகள், கார்பென்ட்ரி ஒர்க் பண்ணி, அதில் தான் அவர் ரொம்ப வருஷங்கள் நாசரத்தில் என்ன செஞ்சுருக்கிறாரு, ஒரு சின்ன ஒரு வியாபாரம், அதில் இருந்து அவர் சாப்பிட்ருக்கிறார். ஒரு சராசரி மனிதனைப் போலவே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்திருக்கிறார். இதில் நான் முதல்ல ஜஸ்டிஸ், நியாயம் தேவன் எப்படி செயல்படுத்துகிறார். சில நேரத்தில் உடனடியாய் புழுத்து அந்த ஒரு ஏரோது செத்து போகிறாரு, இன்னொருத்தர் அப்படியே விட்டுறார், வயசான காலத்தில் தான் சாகிறார். இப்படி தேவனுடைய வழிகளிலே வித்தியாசங்கள், வெரைட்டிஸ் இருக்குது இல்லையா. நான் அந்த செய்தியுடைய பின்பகுதியில் நான் சொல்ல விரும்புகிறது என்ன தெரியுமா, தேவன் எப்படி நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைனா எப்படி நம்மை காப்பாற்றக்கூடும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு லைஃப்பில், எப்படி தேவன் உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை கேள்வி கேட்டு பைபிள் படித்தோன்னு சொன்னால் ஒரு வழி கிடையாது. பிரச்சனைனா தேவன் இப்படி தான் செய்வார் அப்படிலாம் கிடையாது. பைபிளில் நிறைய வழிகள் இருக்குது. நிறைய பரிசுத்தவான்கள் பைபிளில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் பிரச்சனைகள் வேறு வேறு வடிவில் வந்திருக்கு. தீர்வு பார்த்திங்கன்னா வெரைட்டி இருக்கும். ஒரே மாதிரிலாம் ஆண்டவர் செயல்பட மாட்டார். மறுபடியும் சொல்கிறேன், நமக்கு வந்து சில டைப் நமக்கு பிடிக்கும், பார்க்குறதுக்கு சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்ட சில அந்த மாதிரி இது நமக்கு பிடிக்கும். அப்படியும் ஆண்டவர் செய்வார். சில நேரத்தில் அப்படிலாம் செய்ய மாட்டார். இந்த இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சத்தியம் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னு சொன்னால், முழுமையான வேதம், முழுமையான தேவனுடைய செயல்பாடை அறியாவிட்டால் கேள்விகள் வந்துவிடும். தானியேல் சிங்கக்கபிக்குள்ளே போடும்போது அவருக்கு எதுவும் பிரச்சனை வந்துச்சா, அவருக்கு எதுவும் சேதாராச்சா? இல்லை. யார் வந்து பாதுகாத்தா? தானியேல் 6வது அதிகாரம் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அங்கே ராஜா வந்து என்ன செய்கிறார், கேட்குறாரு, தானியேலே என்னப்பாச்சு, தப்பிச்சிட்டியா? சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவளின் வாயை கட்டி போட்டார். சே அப்படி நம்ம பார்க்குறோம். அப்படி சிங்கம்லாம் அப்படி சுற்றி இருக்குது. ராஜா அப்படி கெபிக்குள்ளே ஏதோ அப்படி எட்டி பார்க்குறார். பசியோடு இருக்கிற சிங்கங்கள் அமைதியாக தானியலை சுற்றி என்ன செய்யுது, உட்கார்ந்துட்டு இருக்கு. அது வாட்டு உட்கார்ந்துட்டு இருக்கு. தானியல் சொல்கிறார், தேவதூதனை அனுப்பி என்ன செஞ்சிட்டார், ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார் அப்படின்னு சொல்கிறார். நான் சில கிறிஸ்தவங்க வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள் சந்திக்கும் போது அவங்க கேள்வி எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், பைபிளில் இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சாரே, எனக்கு ஏன் செய்யலை? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும். அவங்க பைபிளில் ஏதாவது ஒரு உதாரணத்தை வைத்து, பைபிளெல்லாம் இப்படி ஆண்டவர் செஞ்சாரே, எனக்கு ஏன் செய்யலை? இப்படி ஒரு கொஸ்டினிங் ஆட்டிடியூட் இருந்துட்டாலே, நம்ம பார்த்தோம் பேதுருவில் சொல்லப்பட்ட தேவனை குறித்த அறிவு குறைவாக இருக்கும்போது அங்கே சமாதானம் குறைஞ்சிரும், குழப்பமாயிரும். என்னடா தானியேலுக்கு தேவதூதன் அனுப்புனாரு, எனக்கு அனுப்பலை? அப்போ பைபிள் பொய்யா, பைபிள் கதையா, இல்லை அந்த காலத்தில் ஆண்டவர் இப்படி செஞ்சாரா? அப்படி 1000 கேள்விகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நம்ம கேள்வி என்ன, இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் எப்படி காப்பாற்றுறார்? சிறு பிள்ளையா இருக்கும்போது எகிப்துக்கு ஓடி போக சொல்கிறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்பமாக இருக்குது பார்க்க. ஓடி போவா, ஆண்டவரே உங்கள் குமாரனே, நீ கிளம்புப்பா, எடுத்துகிட்டு நைட்டோட நைட்டாக என்ன செய்ய, பிள்ளையாக இருக்கிற மேசியா தூக்கிட்டு என்ன செஞ்சிரு, எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்லி காப்பாற்றுகிற தேவனை பார்க்கிறோம். தேவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறார். இந்த தானியேல் 6:22 பார்த்தபடி இன்றைக்கும் தேவன் செய்ய முடியும். அல்லேலூயா. எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டிருக்கலாம். நம்ம பார்த்த அப்போஸ்தலர் 12 பேதுருவை கொலை செய்வதற்கு அங்கே ஜெயிலில் வச்சிருக்கும் போது ஒரு தேவதூதன் வந்து, அப்போஸ்தலர் 12:7 ஒரு தேவதூதன் வந்து ரிலீஸ் பண்ணுறார். சூப்பர் நேச்சுரல், அப்படி கையில் உள்ள விலங்கு அப்படி விழுது, இரும்பு கேட், அப்படியே அந்த பிரிசன் கேட்லாம், சிறைச்சாலை கதவுகள் அப்படி தானாக திறந்து காப்பாற்றப்படுகிற சம்பவங்கள் புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. இன்றைக்கும் ஆண்டவர் அதை செய்ய முடியும், செய்கிறார். ஆமென். இப்படியும் தேவன் நம்மை விடுதலை செய்யக்கூடும். இப்படி மட்டும்தான் விடுதலை செய்வாரா? இல்லை. இன்னும் எப்படிலாம் தேவன் கிரியை செய்வார் அப்படின்னு சொல்லி நிறைய பைபிளில் பார்க்கலாம். ஆதி ஆகமத்தில் யோசேப்பு என்கிற தேவ மனிதனை பார்க்கிறோம். அநியாயமாய் பாடுபடுகிறார். நமக்கு தெரியும், பொய் சொல்லி
அண்ணன் தம்பி என்ன செஞ்சிடறாங்க, வித்துடுறாங்க, அடிமையாக விற்கிறாங்க. அடிமையாய் வாங்கப்படுகிறார் எகிப்தில். போன இடத்துல அங்கே போத்திபாருடைய மனைவின் தவறினாலே மறுபடியும் சிறைச்சாலைக்குள் தள்ளப்படுகிறார். கிட்டத்தட்ட அந்த வருஷங்கள் நம்ம பார்த்தோன்னா ஒரு 13 வருஷம் கணக்கு வரும்னு நினைக்கிறேன். நான் முன்னாடி ஒரு பார்த்த ஞாபகம் இருக்குது. 13 வருஷம் அவர் அப்படியே ஒரு பாடுகள் கூடவே இருக்கிறார். அவர் ஒரு தப்பும் பண்ணியிருக்க மாட்டார். அவர் சுற்றி உள்ளவங்க அவர் மேல் உள்ள பொறாமையினாலோ எரிச்சலினாலோ பழி வாங்குவதற்கோ அவர் ஏதாவது செய்து கொண்டே இருப்பாங்க. இந்த பாதிப்புக்குள்ளேயே அவர் இருப்பார். அதோடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 39 ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னா, யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்திலே விலைக்கு வாங்கினான். அண்ணன் தம்பி வித்தாங்க, பேரம் பேசி வாங்கினாங்க. இங்கே பேரம் பேசி மறுபடியும் விற்கிறாங்க. ஒரு ஆடை விற்கிறது போல, மாடை விற்கிறது போல பேரம் பேசி விற்கிறாங்க. தானியேல் ஆண்டவர் எப்படி பாதுகாத்தார்? தேவ தூதனை அனுப்பி என்ன செஞ்சாரு? பாதுகாத்தார். இங்கே அந்த தேவதூதனெல்லாம் அனுப்பலை. நமக்கு கேள்வி வருது திடீர்னு, அப்போ யோசேப்பு ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாரோ, கர்த்தர் கூட இல்லையோ அப்படின்னு நமக்கு கேள்வி இமீடியட்டாக வந்துடும். தானியேல் கூட தேவதூதர்கள் வந்து பாதுகாத்தாங்களா, நமக்கு ஒரு நம்பிக்கை, பரவாயில்ல தானியேல் வந்து அப்போ கர்த்தர் கூட இருக்கிறார் அப்படின்னு நமக்கு தெரியுது. நமக்கு யோசேப்பை போன்றவர்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும்? ஏன் இவருக்கு ஆண்டவர் உடனே ஒன்றும் செய்யலை, இவர் சரியாக ஜெபம் பண்ணியிருக்க மாட்டார் இப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். சொல்லிடக்கூடாதுன்னு தான் 2வது வசனத்தில் எழுதியிருக்கு 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு அந்த அந்த கண்டினியூட்டி ரொம்ப முக்கியமானது. 39:1 எழுதியிருக்கு, போத்திபார் விலைக்கு வாங்குகிறான், இஸ்மவேலர்கள் விற்கிறார்கள். கேள்வி, கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? இல்லவே இல்லை, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதே 39 அப்படியே நம்ம பின்னாடி வந்தோம்னு சொன்னால் 19 இருக்கு, உம்முடைய வேலைக்காரன் எனக்கு இப்படி செய்தான் என்று தன் மனைவி தன்னோடு சொன்ன வார்த்தைகளை அவனுடைய எஜமான் கேட்டபோது அவனுக்கு கோபம் உண்டது. யோசேப்பினுடைய எஜமான் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டுள்ளிருக்கும் சிறைச்சாலையிலே அவனை ஒப்புவித்தான். அந்த சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். 21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசன அந்த கண்டினியூட்டி, தொடர்ச்சி. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னு தெரிகிறது நல்ல விஷயம், அவர் ஜெயிலில் போட்டார்னு தெரிகிறது நல்லது தான். அடுத்தடுத்து அங்கே எழுதப்பட்டது தான் அது. அதனுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்துடைய இம்பார்ட்டன்ஸே அங்கே தான் இருக்குது. தானியேலை உடனடியாக ஆண்டவர் காப்பாற்றினார், உண்மைதான். தேவதூதன் வந்து அப்படியே சிங்கங்களின் வாய்களை அடைத்து சூப்பர் நேச்சுரலாய் பாதுகாக்கப்பட்ட இன்ஸ்டன்டேனியஸ் மிராக்கிள் நடந்தது உண்மைதான். இங்கே யோசேப்பு என்கிற மனிதன் 13 வருஷம் அநியாயமாய் பாடுபட்டு கொண்டே இருந்தார். நம்ம கேள்வி, கர்த்தர் கைவிட்டு விட்டாரா? யோசேப்பு ஜெபிக்கலையா? ஃபாஸ்டிங் இருக்கலையா? பைபிள் படிக்கலையா? பாவம் செஞ்சுட்டாரா? இப்படியெல்லாம் யோபின் நண்பர்களைப் போல நம்ம கேள்வி கேட்டக்கூடாதுன்னு சொல்லி எங்கெல்லாம் பெரிய கிரைசிஸ் வருதோ அந்த இடத்துல அவர் ஜெயிலுக்குள்ளே போடுறாங்க. அந்த போட்ட உடனே ஆவியானவர் எழுதுகிறார், கர்த்தரோ யோசேப்போடு இருந்து. எதுக்காக இந்த யோசேப்பை பற்றி இந்த விஷயத்தை நான் ஹைலைட் பண்ணுறேன்? நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, நெருக்கத்தோடையே நான் இருந்துகிட்டு இருக்கிறேன், கர்த்தர் கைவிட்டாருங்கிற அர்த்தம் கிடையாது. ஒருவேளை உத்தமமாக இருக்கிறோம், நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கோம், வாழ்க்கையில் ஒரு குறைகள் வருதா, உடனடியாக அறிக்கை செய்து ஒப்புரவாகி விடுகிறோம், நமக்கு கேள்வி வரும், ஏன் ஆண்டவர் இன்னும் செய்யலை? கவலை இல்லை, பைபிள் வாசிக்கிறோம், ஓஹோ யோசேப்புக்கு இப்படிலாம் ஆண்டவர் செஞ்சுருக்கிறார், ஓகே அது போல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதானம் நமக்கு வந்துடும். அதை தான் பேதுரு சொன்னார், தேவனை அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் என்ன பெருகும், சமாதானம் பெருகும். இந்த அறிவு இல்லாவிட்டால் ஒருவேளை சண்டே கிளாஸில் கேட்ட தானியேல் கதை மட்டும்தான் எனக்கு தெரியும்னு சொன்னால் எனக்கு குழப்பமாயிரும். பைபிளில் என்னமோ தானியேலை காப்பாற்றினார், என்னையை காப்பாற்றலாம் அப்படின்னு நம்ம புலம்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் யோசேப்பு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார்? கடைசியாக பார்வோனுக்கு அடுத்தபடி பெரிய அந்த நாட்டுக்கு ராஜாவாக கிட்டத்தட்ட என்ன செஞ்சிட்டாரு? உயர்த்திட்டார். ஒருத்தர் இருக்கிறார், இவரை எப்படி ஆண்டவர் பாதுகாத்தாரா அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா, அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஸ்டேவான் வருகிறார். பைபிள் வாசி எல்லாருக்கும் தெரியும், புதிய ஏற்பாட்டின் முதல் இரத்த சாட்சியாய் இவர் மரிக்கிறார் இல்லை? அங்கே 7வது அதிகாரத்தில் ஆண்டவருக்கு தைரியமாய் சாட்சியிடுகிறார் இல்லை? சாட்சியிட்டு அவருடைய முடிவை பார்க்கும்போது 58 எழுதியிருக்கு, அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். 59 அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை என்னை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியில் 60 எழுதியிருக்கு, இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான், செத்து போயிடுறார். என்ன நம்ம கேட்கக்கூடாது? தானியேலை என்ன செஞ்சார்? தேவதூதர்கள் அனுப்புனாரே, ஏன் ஆண்டவர் அனுப்பலையா அப்படின்லாம் கேள்வி கேட்குற அப்படி ஆட்டிடியூட்ஸ், மனநிலைமைகள் இருந்தால் மாற்றிக்கொள்ள ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு நினைவுபடுத்துகிறார். சரி, யோசேப்பு 13 வருஷம் என்னத்தை தான் கஷ்டப்பட்டாலும் கடைசியாக ராஜாவாக உயர்த்திட்டாரே, என்னையும் உயர்த்த மாட்டாரா? ஏன்னு உயர்த்தலை? இங்கே ஒரு ஸ்தேவான் என்கிற தேவ மனிதனை பார்க்கிறோம்.
ஆண்டவர் ஒன்றுமே செய்யலை, கல்லெறிகிறாங்க, சாக விட்டுறார். மறுபடியும் நமக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும்? சராசரி ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன தெரியுமா கேள்வி வரும்? இவருக்கு அழைப்பு இருந்துச்சா ஊழியத்தில் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க? அழைப்பு இல்லாமல் ஊழியத்துக்கு போயிருப்பார் பிரதர், அதான் அங்கே போய் செத்து போயிட்டார் அப்படின்னு யோசிக்கிறவங்க இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம ஊழியத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு ஊழியர் ஒரு கிராமத்துக்கு போனார், அவர் அடிச்சிட்டாங்க. சரி, இதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே இருந்து ஒருத்தர் வர்ற சொல்கிறார், அன்னைக்கு அவர் காலையில் உங்கள் ஊழியர் சரியாக ஜெபித்திருக்க மாட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து சரியாக ஜோம் பண்ணாதனால தான் அவர் சிலுவையில் அரைஞ்சிட்டாங்களா? சரியாக ஜோம் பண்ணியிருந்தால் அவரை ஆண்டவர் காப்பாற்றிருப்பாரா? எதையாவது நம்மளா, நான் சொல்கிறேன், அந்த யோபின் நண்பர்களைப் போலவே ஒரு கற்பனை ஆவிக்குரிய உலகத்தில் வாழ்கிறது. தெரிஞ்ச கொஞ்சம் சத்தியத்தை வச்சு நானாக புதிய புதிய உபதேசங்களை உருவாக்கி தேவனை ஒரு பெட்டிக்குள் வைத்து தேவன் இப்படித்தான் செயல்படுவார் என்று அதை வாதிட்டு கொண்டே இருப்பது, அடித்து பேசுறது, புக்காக எழுதுறது தான் யோபுடைய நண்பர்களுடைய வேலை. இங்கே ஸ்தேவான் நம்ம கேள்வி, தேவ சித்தம் இல்லாமல் இங்கே போய் வாயை விட்டாரா? தேவையில்லாமல் அடி வாங்கிட்டாரா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன் அங்கே அந்த 7வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறது என்னது? 55 அவன் பரிசுத்த ஆவினாலே நிறைந்தவனாய் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்கிறார். பார்த்துக்கங்க, வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் இரத்த சாட்சியை வரவேற்க எழுந்து நிற்கிறார். ஐயோ, தேவ சித்தத்தெல்லாம் அவர் விட்டு எங்கேயும் வெளியே போயிடல, தேவ சித்தத்தின் 100க்கு 100 நடுவில் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வரவேற்க எழுந்து நிற்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அவரை நிறைத்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவ ஆண்டவர் சூப்பர் நேச்சுரலாக பாதுகாத்திருக்கலாம், ஆனால் எகிப்துக்கு ஓடிப்போன்னு சொல்கிறார். தானியேலை பாதுகாத்தது போல தேவன் இன்றைக்கு செயல்பட முடியும். யோசேப்போடு கூட இருந்தது போல கூட இருக்கும் காலங்களிலே நெருக்கங்களிலே வாழக்கூடிய விசுவாசிகள் இருக்கலாம். நம்ம பார்வைக்கு என்னடா கர்த்தர் கைவிட்டாரா, இப்படி செத்து போயிட்டாரே தேவையில்லாமல் அப்படின்னு உலகம் சொல்லக்கூடிய ஒரு பார்வையில் இருக்கக்கூடியது அப்படியெல்லாம் இல்லை. அங்கே ஸ்தேவானை பார்க்கிறோம், தேவ சித்தத்தின் மையத்திலே இரத்த சாட்சியாய் மரிக்கிறார். இரத்த சாட்சிகளை குறித்து வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதியிருக்கு, இரத்த சாட்சிகளின் எண்ணிக்கை நிறைவேறும் வரை அப்படின்னு இருக்கு. ஒரு ஆண்டவர் ஒரு நம்பர் வச்சிருக்கிறார் போல, until the number of martyrs is fulfilled ன்னு எழுதியிருக்கு. அப்போ அந்த நம்பருக்குள்ள இந்த ஸ்தேவான் அங்கே இருக்கிறார். இதில் ஃபைனலாக கொஸ்டின், நமக்கு பார்க்க தானியேல் கொடுத்து வச்ச ஒரு மாதிரி இருக்குது, ஸ்தேவானை பார்த்தா கொடுத்து வச்சது மாதிரி தெரியல, அப்படி தானே? தானியேலை பற்றி சண்டே கிளாஸில் சொல்லலாம், குட்டி பிள்ளைங்களாம் கைதட்டி கேட்கும். அவங்களுக்கு இப்போ ஸ்தேவானை பற்றி சொன்னால் அவங்களுக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காது, நம்ம சொல்ல மாட்டோம்னு நினைக்கிறேன். சொல்லலாம், அதையும் பிள்ளைகளுக்கு ஏற்றபடி நம்ம சொல்லலாம். அப்போ என்ன காம்பன்சேஷன்? தானியேல் உத்தமமாக இருக்கிறாரு, ஸ்தேவானும் உத்தமமாக இருக்கிறார். இவர் காப்பாற்றப்பட்டாரே, இவர் இப்படி ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு உலகத்தின் பார்வையில கேவலமான வேதனையான ஒரு மரணம் இருக்கே, எங்கே இவனுக்குரிய காம்பன்சேஷன் அப்படின்னா, ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். எபிரேயர் 11வது அதிகாரத்தில் விசுவாச வீரர்களின் பட்டியல் அங்கே நிறைய இருக்கு இல்லை? 11:33 விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள்னு இருக்கு, சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். தானியேல் அங்கே மனசில் வச்சு எழுதுறாரு. அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பற்றி சொல்லியிருக்கு. அப்படிலாம் சொல்லிட்டு 35 ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்கள் உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். இது ஒரு காலத்தில் நடந்திருக்கு, இன்டர்டெஸ்டமெண்டல் பீரியட். மல்கியா தீர்க்கதரிசிக்கும் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நடந்த சில சம்பவங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு அந்த 35 கவனிக்க வேண்டியது, வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? வேறு சிலர் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டு எழுதியிருக்கு. வேறு சிலர் நிந்தை, அடிகள், கட்டுக்கள், காவலை அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். ஒரு கூட்டம் பார்க்கறதுக்கு நமக்கு நல்லா இருக்கு, தானியேல் கதை நல்லா இருக்கு நமக்கு. ஆனால் இன்னொரு கூட்ட கதை நமக்கு இன்ட்ரெஸ்டாக இல்லை. ஐயோ அவங்களை வெட்டி கொண்டுட்டாங்க, கல்லெறிஞ்சு கொண்டுட்டாங்க, ஐயோ பாவங்கிற மாதிரி இருக்கு. அப்படிலாம் கிடையாது. அவங்களை குறித்து எழுதியிருக்கு. தானியேலுக்கும் மகிமையான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு, உண்மைதான். ஸ்தேவானுக்கும் உயிர்த்தெழுதல் இருக்கு. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்கு 35 மேன்மையான உயிர்த்தெழுதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஸ்தேவானை குறித்து எழுதப்பட்டிருக்கு. தானியேலுக்கும் நல்ல சூப்பரான ஒரு உயிர்த்தெழுதல் இருக்கு, பலன் இருக்கு, உண்மைதான். ஆனால் ஸ்தேவானை போன்றவர்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதல் என்கிற நமக்கு புரியாத ஒரு கிரேட் கிஃப்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எங்கே நியாய தீர்ப்பு, எல்லா கணக்குகளும் சரி செய்யப்பட போகிறது நித்தியத்திலே, தேவனுடைய ராஜ்யத்திலே. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் செய்த கிரியைகளுக்குரிய பலன் என்னோடு வருகிறது. அங்கதான் கணக்கு எல்லாம் சரி செய்யப்பட போகிறது. இங்கே பூமியிலே ஸ்தேவான் பட்ட பாடுகளுக்கு அந்த உயிர்த்தெழுதலே மேன்மையான உயிர்த்தெழுதல் அங்கே பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும்.
ஐயோ நம்மளும் ஸ்தேவானை போல சாகாமல் போயிட்டோமே அன்னைக்கு தோணும்னு நினைக்கிறேன். நம்ம சாதாரணமாக செத்து போனோம், தானியேலை போல நல்லா வாழ்ந்து நம்ம ஒரு நாள் பரலோகத்துக்கு போயிடுறோம். ஸ்தேவானுடைய உயிர்த்தெழுதலை பார்ப்போம், அங்கே போய் நம்ம யோசிப்போம், சே இப்படி ஒரு சாவு நமக்கு கிடைக்காம போச்சு, சே பரவாயில்ல முடிஞ்சு இனிமேல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரலோகத்தில் அடுத்து சந்தோஷமாக தான் இருப்போம். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம சரியாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் கேள்விகள்லாம் வராது, தேவையில்லாத கேள்விகள் வரும். அதுக்கு பதில் நமக்கு இருக்குது பைபிளில். ஏன் ஆண்டவர் எனக்கு இது செய்யலை, பைபிளில் இப்படி செஞ்சார், கிதியோனுக்கு அந்த கேள்வி இருக்கும். தேவதூதன் அங்கே கர்த்தருடைய தூதன் வர்றார், நாங்கள் கேட்ட அற்புதங்கள் எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு சொல்லியிருக்காங்களே அதெல்லாம் ஏன் நடக்கலை, இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு அடிப்படை ஆரம்ப நிலை. அதெல்லாம் விட்டுறணும். தேவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார், அவர் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். எங்கேயும் அவர் சைலண்ட்டாக இல்லை. நான் எதிர்பார்க்கிறபடி அவர் செயல்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்புகளை எல்லாம் நம்ம விட்டுவிட வேண்டும். ஏரோது ராஜா அடித்து அவன் உடனே சாகணும், அந்த விருப்பம்லாம் அப்படிலாம் எனக்காகலாம் ஆண்டவர் நிறைவேற்ற மாட்டார். எனக்கு இந்த அரசியல் பிடிக்குது, அரசியல் கட்சி பிடிக்கல, அதுக்காக எனக்காக தூக்கிடுவாரா, அதெல்லாம் அது அவருக்கு பிளான் இருக்கும். ஒன்று நான் ஜெபிக்கலாம், அவருக்கு ஒரு பிளான் உண்டு. தேவன் எப்படி காப்பாற்றுகிறார், செயல்படுகிறார் பல வகைகளிலே. நம்ம சும்மா ஒரு 2-3 பேரை தான் பார்த்தோம். தானியேல், யோசேப்பு, ஸ்தேவான், இயேசு கிறிஸ்துவை காப்பாற்றுறதுக்கு தூக்கிட்டு ஓடுப்பா அப்படிங்கிறார். இப்படி பல வகையிலே தேவன் கிரியை செய்கிறார். we cannot comprehend God. அவருக்கு நம்ம ட்ராக் போட முடியாது. ரன்னிங் ரேஸில் ஓட்டப்போகிற அந்த வீரனுக்கு ஒரு ட்ராக் போடுவாங்க, சாக் பீஸில் அப்படியே கோடு போட்டிருக்கும் சுண்ணாம்பில், அதுக்குள்ளே தான் அவர் ஓடணும். நம்ம என்ன செய்ய முடியாது, ஆண்டவருக்கு ஒரு ட்ராக் போட முடியாது. ஆண்டவரே உங்களுக்கு ஒரு ட்ராக் போட்டிருக்கேன், நீங்கள் இதில் தான் ஓடணும், டக்குன்னு நீங்கள் வரணும், தேவதூதன் அனுப்பணும், என்னை காப்பாற்றிடணும். இந்த மாதிரிலாம் என்ன செய்ய முடியாது. we cannot lay a track for God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், நம்மை நேசிக்கிறார். அவர் செயல்பாடுகள் நீதி நியாயம் உள்ளதாக இருக்கும். இங்கே நம்ம அந்த எபிரேயரில் பார்த்த 11:35 அந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம், இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுகிறார். அதனால் நாமும் கூட அவரோடு கூட மரித்து அவரோடு கூட ஒரு நாள் உயிர்த்தெழும்ப போகிறோம். இந்த உயிர்த்தெழுதலிலே எல்லாம் சரி செய்யப்பட போகிறது. அல்லேலூயா. கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள மகத்துவங்களை எழுதி வைத்த உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மேன்மையுள்ள ஒரு உயிர்த்தெழுதல் என்று சொல்லப்பட்ட ஆண்டவரே, அந்த வரக்கூடிய பரலோக ராஜ்யம், ஆண்டவரே வரக்கூடிய ராஜ்யத்தின் மகிமை மேன்மைகள் எல்லாம் எங்களுக்கு காணும்படி எழுதி வைத்திருக்கிற நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்த வேதத்தின் சத்தியங்கள் எங்களுடைய இருதயத்தில் நாங்கள் கிருபையிலும் சமாதானத்திலும் இன்னும் பெருகத்தக்கதாக இந்த வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர ஜெபிக்கிறோம். தேவ சித்தத்தை அறிந்து ஆண்டவரே வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு எந்த ஒரு குழப்பமும் இல்லாதபடி ஆண்டவரே முழு இருதயத்தோடு உங்கள் மேலே அன்பு கூர்ந்து கீழ்ப்படிந்து ஆண்டவரே உடைய சித்தத்தை செய்கிற ஒரு வாழ்க்கைக்கு தொடர்ந்து எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ
அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என்னுடைய பேர் சசிகலா. நான் வந்து கிறிஸ்துவ அறியாத குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன். ஆனால் என்னை வந்து படிக்க விடாமல் எங்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக திருமணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த சூழ்நிலை செய்யணும் தெரியாமல் இருந்தேன். என்னோட உறவுகள், என்னுடைய குடும்பத்தார் எல்லாரும், நண்பர்கள் எல்லாருமே என்னை கைவிட்டுட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையை என்னோட பக்கத்து வீட்டக்கா எனக்கு வந்து உதவி செய்தாங்க. நாங்கள் வழக்கமாக ஒரு கோவிலுக்கு போவோம். அந்த கோவிலில் உள்ள ஒரு அண்ணன் மூலியமா என்னுடைய கணவர்கிட்ட பேசினாங்க. அவங்க சொன்னாங்க, நான் வந்து என்னவே பார்த்துக்க எனக்கு முடியலை, எனக்கு எப்படி நான் திருமணம் முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு. திரும்ப ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா, என்னோட சூழ்நிலை சொல்லும்போது அவங்க நான் சரி நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. என்னுடைய கணவர் வந்து ஊழியத்துக்கு போவோம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் சொன்னேன், எனக்கு ஊழியம்னா என்னன்னு தெரியாது, எனக்கு கிறிஸ்தவங்கனாலே பிடிக்காது, நான் அங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா என்னுடைய உலகம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஸ்கூல் விட்டா வீடு அப்படி தான் இருந்துச்சு. நான் எங்கேயுமே போனதில்லை. அதனால எனக்கு எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நான் வந்து யாரையும் நம்பி நான் எங்கேயும் வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கணவர்கிட்ட சொல்லிட்டேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு. ஆனால் என்னுடைய கணவர் சொன்னாங்க, நம்ம போவோம், நம்ம நல்லா இருப்போம், இயேசு கிறிஸ்து அறிஞ்சவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லி என்னை போவோம்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. நான் வந்து வரலன்னு சொல்லி மறுத்ததுனால எங்கள் வீட்டில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தது. வரமாட்டேன்னு சொன்னேன். நானே என்ன செஞ்சேன்னா, நம்ம போவோம், அங்கே போயிடுவோம், இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விருதுநகருக்கு கிளம்பி வந்தோம். இங்கே வந்த பிறகுதான் நான் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிஞ்சு கொண்டேன், ரட்சிக்கப்பட்டேன். நான் முதல்ல ஜெபிக்கவே நான் இங்கே தான் வந்து கற்றுக்கொண்டேன். எனக்கு ஜெபனா என்னன்னு தெரியாது, வேத வாசிக்கனா என்னன்னு தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் இங்கே வந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். நாங்கள் இப்போ குடும்பமாக கிராம மிஷனரி இயக்கத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை நம்பி வந்த யாரையும் அவர் வந்து விட்டு விடுகிற தேவன் இல்லை. எரேமியா 1:5 சொன்னது போல, உன்னை தாயின் கருவிலை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டேன்னு சொன்னது போல, என்னை வந்து தாயின் கருவிலை உருவாகும் முன்னே என்னை தெரிந்து கொண்டு இந்த இடத்துக்கு அழைச்சி வந்து இந்த ஆள் வரைக்கும் என்னை வந்து பத்திரமா பாதுகாத்து இந்த ஊழியத்தில் இணைந்து செய்யும்படியாக என்னை தேவன் கிருபை செய்திருக்கிறார். உங்களையும் கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க நினைக்கிறீங்களா என்னோட சூழ்நிலை வேற மாதிரி இருக்கு, எனக்கு யார் உதவி செய்வான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் நீங்க ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோசிச்சு பாருங்க, சில நேரத்துல நம்ம கரெக்டா இருப்போம், நம்மளை யாராவது தப்பு சொல்லிடுவாங்க, ரொம்ப வருத்தமாயிரும். இயற்கை தான் இல்ல, நம்ம கரெக்டா இருக்கோம், உண்மையா இருக்கோம், புரிஞ்சு கொள்ளாமல் நம்மளை தப்புன்னு சொல்லும் போது அதுல ஒரு வருத்தம் இருக்கும். ஆனா இப்படிப்பட்ட வசனங்கள் வாசிக்கும் போது இந்த வசனம் நமக்கு கொடுக்கக்கூடிய நம்பிக்கை, ஆறுதல் என்ன? பரவாயில்ல, மரியாள் அவங்க நீதிமான உத்தமமா இருந்தாங்க, பரிசுத்தாவினாலதான் அவங்க கர்ப்பம் தரித்தாங்க, ஆனாலும் அவங்க தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டாங்க இல்ல. அப்ப நமக்கு அப்படி வரலாம். அதை வாசிக்கும் போது இப்படி ஒரு லெசன் அதுல ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவு உத்தமமா இருக்கிறாங்க, ஆண்டவர் பரலோகமே பாராட்டுது, தேவதூதன் வந்து பாராட்டுறார், மரியாளை வந்து பாராட்டி நீ வாக்கியவதி அப்படின்னு சொல்லி வாழ்த்தக்கூடிய அவ்வளவு பெரிய ஒரு நபர், அவங்க பரிசுத்தவாட்டி. அவங்க என்ன செய்யப்படுறாங்க? she was misunderstood, தவறாய் புரிந்து கொள்ளப்படுறாங்க, ஏதோ தப்பு செய்த ஒரு நபர் போல் பார்க்கப்படக்கூடிய ஒரு காலம் வருகிறது. நமக்கும் வரலாம், ஒருவேளை வந்திருக்கலாம். இந்த வசனம் சொல்லுகிற ஆறுதல் என்ன? ஓகே, இதெல்லாம் உலகத்துல உள்ளதுதான், நமக்கு வந்திருக்கு, யாருக்கும் நடக்காது, எனக்கு நடந்துடல இல்ல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் ஒரு ஆக்ஷன் சாங் பாட போகிறேன், எல்லாம் கேட்குறீங்களா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ, சோம்பலை முடிச்சு காலையில் எழுந்து அனுதினமும் ஆண்டவரை தேடிக்கோ, எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பாய் கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையாய் நடந்துக்கோ, எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பாய் கற்றுக்கோ, அது போல ஒற்றுமையாய் நடந்துக்கோ, போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் திட்டமிட்டு வாழ நீ பழகிக்கோ, போட்டி இல்லாமல் பொறாமை இல்லாமல் திட்டமிட்டு வாழ நீ பழகிக்கோ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு நல்லா இருந்ததா? இதோடைய ஆக்ஷன் பார்க்கலாமா? எறும்ப பாரு, எறும்ப பாரு, நல்ல பழக்க வழக்கங்களை தெரிஞ்சுக்கோ,
சோம்பெல்லாம் முழிச்சு காலையில் எழுந்து அனந்தினமும் ஆண்டவரை தேடிக்கோம். எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பாய் கற்றுக்கோம், அதுபோல ஒற்றுமையாய் நடந்துக்கோம். எறும்புக்கிட்ட சுறுசுறுப்பாய் கற்றுக்கோம், அதுபோல ஒற்றுமையாய் நடந்துக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீ பழகிக்கோ. போட்டி இல்லாம பொறாமை இல்லாம திட்டமிட்டு வாழ நீ பழகிக்கோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு உண்மை சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பில்லி கிரகாம் இளம் வயது வாலிபனாக இருந்த பொழுது அவருடைய உள்ளத்தில் என்ன ஏற்பட்ட காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவனுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி அவருடைய உள்ளத்தில் எப்பயுமே அந்த ஆசை வந்து கொண்டே இருக்குமா. ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய, ஆண்டவருக்கா இன்னைக்கு நான் எதை செய்ய அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆசை உள்ளவராய் விருப்பம் உள்ளவராய் ஓடிக்கொண்டே இருப்பாரா. ஒரு முறை தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து கால்பந்து விளையாடுவதற்காக ஒரு மைதானத்திற்கு போயிருக்கிறாரு. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கால்பந்து விளையாடி முடிச்சாச்சு. அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுதே அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாரம் அவருடைய இருதயத்தை நிரப்புனுச்சான். அவரால் எல்லாரும் விளையாட்டு முடிச்சுட்டு அந்த கால்பந்து மைதானத்தை விட்டு கிளம்பி சென்று விட்டாங்களாம். ஆனால் இவரால் அந்த இடத்தை விட்டு பிரிந்து போகவே முடியலையா. அழுது கதறி கதறி ஜெபித்து கொண்டே இருக்கிறாராம். 4 மணி நேரம் ஜெபித்தாராம். என்ன ஜெபித்தார் அப்படின்னு சொன்னால், என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபித்தாராம். அவருடைய ஜெபம் என்னை நம்பும் ஆண்டவரே அப்படிங்கிற அந்த ஒரு வரி உள்ள ஜெபமாக இருந்தது. அந்த என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி அவர் ஜெபித்த அந்த ஜெபத்தை கேட்டு தேசமெங்கிலும் தேவன் பில்லி கிரகாமை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அநேக நேரங்களில் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவரை நம்புகிற ஒரு வாழ்க்கை வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்கிறது தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்து என்னை நம்புகிறபடி வாழ்வது தான் ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. பில்லி கிரகாம் ஆண்டவரிடத்தில் கெஞ்சினார், ஆண்டவரே என்னை நம்பும், இந்த தேசத்தின் எழுப்புதலுக்கு நம்பும், பல கோடி மக்களுக்கு, பல மில்லியன் கணக்கான மக்களுக்கு என்னை நம்பும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபித்தார். இன்னைக்கும் தேசத்தின் எழுப்புதலுக்கு நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? என்னை நம்பும் ஆண்டவரே, என்னை நம்பும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் உங்கள் மத்தியிலே பேசுறதுக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை காமத்தை நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த கிராம விசிறியின் மூலமாக கடந்த 2023 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி இதே மொராய் சிட்டியிலே வாலிபர் எழுப்பதற்காக வாலிபர் கூட்டம் நடத்தப்பட்டது. அதில் திரளான மக்கள் வந்தார்கள். கிட்டத்தட்ட 70-75 மேற்பட்ட வாலிபர்கள் வந்து தேவனுடைய வாக்குகளை கேட்டு அநேகர் ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டார்கள். அதிலே பாடலாளர்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருந்தது. அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல செய்து கொடுத்த அருமையான அண்ணன் மோசனுக்காக, விசேஷமாக டேவிட் கணேசன் அண்ணனுக்காக வல்லமையாக தேவன் நாளில் எடுத்தவர்களை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை விடுதலை புறப்பட்டது. அந்த வார்த்தை கேட்ட அநேகர் ஆச்சரியப்படும்படியாக தேவன் வல்லமையான கிரிகளை செய்தார். அதுபோல இந்த ஆண்டும் அந்த 2024 ஆஸ்பதம் 15ஆம் தேதி மீண்டும் அதே மொராய் சிட்டிலே கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார்கள். இந்த செய்திகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லாரும் அந்த மாதம் 15ஆம் தேதி எல்லாரும் திரளாய் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளும்படியாகும். ஏற்க துணை கர்த்தர் மகிமையாய் எந்த தடையில்லாதபடி நடத்தி தரும்படியாகும். இந்த கூட்டத்துக்காக அதிகமாய் இந்த செய்தியை கேட்கிற வாக்குகளை கேட்கிற அதிகமாய் செபிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பொருளாதார நிலைமை, பொருளாதார தேவைக்காக அதிகமாக நீங்கள் செபிக்கும்படியாகும். தேவனுடைய வார்த்தைகளை கொடுக்கிற அருமையான மோசனுக்காகவும் டேவிட் கணேசன் அண்ணனுக்காகவும் செபித்து தேவனுடைய வார்த்தை விடுதலையோடு பெறப்பட்டுபடியாக நான் அந்த நாளிலே கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, பாடலாளரை மகிமையாய் தேவன் நடத்தி தரணும். அந்த தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அந்த இடத்திலே வல்லமையாய் கிரியை செய்யும்படியாகவும் நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இதற்கு உற்சாகமாக நீங்கள் கொடுத்து இந்த ஊழியத்துக்காக தாங்கும்படி உங்களுடைய அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் திருச்சியிலிருந்து ஞானராஜ் நான் பேசுகிறேன். விசேஷமாய் இந்த கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக இந்த கிராம மிஷனரோடு எங்களுக்கு ஐக்கியம் உண்டு.
வந்து ஐக்கியத்துக்காக அதிகமாக செபிக்கிறபடினாலே அதிகமான ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொண்டு இருக்கிறேன். இந்த என்னுடைய சாட்சியை நான் சொல்லுகிறேன். விசேஷமாய் இந்த கூட்டத்துக்காய் உங்களை அன்போடு அதிகமாய் செபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இயேசு நாமத்தில் ஆமென். ஜெபம் பண்ணுவோம். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இந்த நாளிலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கூட்டணி ஆசிரியர் செபிக்கிறோம். 1,00,000 வாலிபர்களை எதிர்பார்க்கிறோம். 1,00,000 மேற்பட்ட வாலிபர்களை கொண்டு வரும். அதற்குரிய எல்லா காரியங்கள் ஒளி ஆண்டவரின் பணத்தில் எல்லாம் சந்திக்கப்படட்டும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே செய்து கொடுக்கிற 2 சகோதரர்களுக்காக அருமையான அண்ணன் மோசல் அண்ணனுக்காக செபிக்கிறோம். டேவிட் கணேஷ் அண்ணனுக்காக செபிக்கிறோம். அவருடைய வலைமையத்தை தேவன் பயன்படுத்த முடியாது செபிக்கிறோம். இயற்கை கால சூழ்நிலைகள் ஒளி எல்லாம் நேர்ச்சியா எல்லாம் மகிமையா எந்த தடையில்லாதபடி அந்த கூட்டத்தை தேவன் நடத்தி தரும்படியாக செபிக்கிறோம். முடிவிலே ஆண்டவரே வியாதி உள்ள மக்களுக்காக அண்ணன் செபிக்கும் பொழுது, ஊழியக்காரர்களை செபிக்கும் பொழுது நீர் செய்த அற்புத அடையாளங்கள் வந்தவர்கள் எல்லாரும் சுகத்தையும் பலத்தையும் ரட்சிப்பையும் திருப்பலியும் பெற்றுக்கொண்டு ஆசிரமாய் பெற்றுக்கொண்டு திரும்பத்தக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.